பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் நம் அநேகர் நாம் இப்படியாக நாம் புலம்பி இருப்போம். இது என்ன வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்குது, செய்கிறதையே நம்ம திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு மிஷின் மாதிரி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலையில் எழுகிறோம், சாப்பிடுகிறோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப வந்து தூங்குகிறோம், திரும்ப அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகிறோம். இப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சலிப்பினால நம்மில் அநேகர் பல நேரங்களில் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டங்களில் இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நாம் பயன்படுத்துகிறத நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் இப்படி நாம் புலம்புவது, சலித்து கொள்வது, அது கர்த்தருடைய பார்வையில் அது எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. அப்போ இந்த மாதிரியான புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாருமே இந்த காரியங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். அப்போ நம்ம இந்த வேதத்தின்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் மன்னாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மன்னாவை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசேயின் தலைமையின் கீழே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் செங்கடலை தாண்டி ஒரு பகுதிக்கு வருகிறார்கள், சீன் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள். அப்போ அந்த சீன் வனாந்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு உணவு கொடுக்கின்ற வகையில் கர்த்தர் அந்த ஜனங்களை போஷிக்கிறதுக்காக வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியமாக இருக்கு. அப்போ இந்த மன்னாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாக இருந்தது என்று சொல்லி அந்த 31ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாக அந்த மன்னாவை ருசிக்கும் பொழுது அது தேனிலிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாக இருந்தது, அது ரொம்ப டேஸ்டாக இருந்ததுன்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது யாத்திராகமம் 16ல் அதில் முதலாவது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில் ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போ இங்கே இருக்கிற அந்த தேதி பார்க்கும்போது 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில் அந்த பகுதிக்கு வர்றாங்க. அப்போ தான் அந்த மன்னாவை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவங்க புறப்பட்ட மாதம் எது அப்படின்னு சொன்னால், 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் எகிப்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். அந்த இரவுலேயே அவங்க கிளம்புறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 1ஆம் மாதம் 15ஆம் தேதியில் கிளம்பி இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில் தான் மன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த இடைப்பட்ட ஒரு மாத காலத்தில் அந்த 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேர் ஜனங்கள் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஜனங்கள் எதை புசித்திருப்பார்கள் என்று ஒரு கேள்வி இருக்குது. வேதத்தை நீங்கள் படித்து ஆராய்ச்சி செய்து இதற்கான பதிலை நீங்கள் கமெண்டில் நீங்கள் தெரிவியுங்கள். சரி, நம்ம தொடர்ந்து இந்த காரியத்துக்குள்ளே நம்ம போவோம். இப்போ முதல்ல அதை ருசிக்கும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரே சந்தோஷம், அது ஒரு நல்ல டேஸ்டான உணவாக இருந்ததுன்னு சொல்லி இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னாகும் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள் ஒரு 1 இயர்க்குள்ளேயே எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால், 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்கும் பொழுது
அதனுடைய பின்பகுதியில் 8வது வசனத்துடைய பின்பகுதியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அதனுடைய ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசியை போல இருந்தது. அப்போ புது ஒலிவ எண்ணெயின் ருசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கூகுளில் நான் தேடி பார்க்கும் பொழுது அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மிளகின் காரம், லேசான ஒரு மிளகின் காரம், அதோடு கூட ஒரு துவர்ப்பு, கொஞ்சம் கசப்பு, இப்படிப்பட்ட சேர்ந்த ஒரு சுவை தான் அந்த ஒலிவ எண்ணெயின் சுவை. ஒரு நம்ம நாடுகளில் யூஸ் பண்ணுகிற கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் போல அந்த நாடுகளில் ஒலிவ எண்ணெயை யூஸ் பண்ணுகிறாங்க. அதனுடைய ருசியும் கிட்டத்தட்ட அந்த நல்லெண்ணெயை போல தான், ஒரு காரமும் துவர்ப்பும் கசப்பும் கலந்த ஒரு சுவை. அப்போ அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இது சுவை இல்லாத உணவு. முதல்ல சொன்னது வேற, அது சுவையான உணவு, தேனிலிட்ட பணிகாரம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது சுவையே இல்லை, சுவை இல்லாத ஒரு உணவு. அது காரணம் என்னன்னா, 8வது வசனம் பாருங்க, ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். இப்படி மாடிஃபிகேஷன் பண்ணும் பொழுது அது அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் அது போயிருக்கு. இன்றைய நாட்களில் பிரசங்கங்கள் கூட அப்படிதான் மாறிக்கொண்டே வருகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பழைய அதாவது தேவனுக்கு பயந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நல்ல பிரசங்கியார்கள், போதகர்கள்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கர்த்தருடைய வார்த்தையாகவே அவர்கள் கொடுப்பார்கள். அது ஜனங்களுக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்படி தான் கர்த்தருடைய பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஆனால் இன்றைய நாட்களில் ரொம்ப ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சமாகவும் மீதி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, காமெடி, சினிமா சம்பந்தப்பட்ட காரியங்கள், உலக காரியங்கள், ஊர்க்கதைகள், இதையெல்லாம் பேசி ஜனங்களை முழுக்க முழுக்க சிரிக்க வைத்து அவர்கள் அனுப்பிவிடுகிறார். அதனால தான் இந்த உரல்கள் இடிக்கிறது, சமைக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வித்தியாசமாக போய் அது ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக அது மாறிவிட்டது. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அதை அப்படியே உட்கொள்ளும் பொழுது தான் அது நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. அப்போ ஜனங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும் பொழுது, ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டு, இப்போ அது டேஸ்ட் இல்லாத ஒரு உணவாக மாறிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், என்னாகும் 21ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 5வது வசனத்தில் சொல்கிறாங்க, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. என்னாகும் 21:5. இது ரொம்ப மோசம் பாருங்க. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. அற்பமான உணவு என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். பாருங்க எப்படி எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த மன்னா, அந்த மூன்றையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒரு காலத்தில் நல்லா இருந்தது, அப்புறம் டேஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு வெறுப்பாக இருக்கு, அற்பமாக இருக்கு. அப்போ இப்படி நம்முடைய இருதயம் மாறும் பொழுது, அந்த மன்னாவாகட்டும், கர்த்தருடைய வார்த்தையாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் அது போய்விடும். அப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்துக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம், அவங்களுக்கு நிறைய உணவுகளை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம்னு வைங்க. ஒரு 10 வருஷம் அவங்கள போஷிக்கிறோம், அவங்க எதுவுமே செய்யலை, ஆனால் நம்ம அவங்கள போஷித்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் 10 வருடமாக நம்ம கொடுக்குற உணவை எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வளர்ந்துட்டு 10வது வருஷம் என்ன நீங்கள் இது ஒரு அற்பமான உணவு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னால் நம்முடைய இருதயம் எவ்வளோ கஷ்டப்படும். அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த ஜனங்கள் அவர்கள் செய்தார்கள். 40 வருடமாக கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார். அவர்கள் எந்த பிரயாசமுமே இல்லாமல் சாப்பிடுகிறதற்கு தண்ணீரும் அப்பமும் இந்த மன்னாவையும் கொடுத்து அவர்களை போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தரே சொன்னார், உங்கள் கால்கள் வீங்கவில்லை, உங்கள் பாதரட்சைகள் பழசாகலை, உங்கள் வஸ்திரங்கள் பழசாகலை. இப்படி போஷித்து காப்பாற்றின தேவனிடத்தில் அவர்கள் சொல்லுகிற காரியம் இது அற்பமான உணவு. அதே தான் இன்றைக்கு, அதே தவறுகளை தான் இன்றைக்கு நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படும். அப்போ கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும். அதுல ஒரு அதிருப்தியவோ அல்லது வெறுப்பையோ அல்லது முறுமுறுப்பையோ நாம் காண்பிப்போமானால் கர்த்தருடைய இருதயம் நம்மை குறித்து வேதனைப்படும். அப்போ கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை நம்ம இப்படிதான் நம்ம நினைக்கணும். கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை மிக மிக நல்ல பாதை. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதையோ அது ராஜ பாதை.
அப்போ அந்த ராஜ பாதையில கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராது. நம்ம சலித்து கொள்ள மாட்டோம். நமக்கு போர் அடிக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். மிஷின் லைஃப்னு நம்ம சொல்ல மாட்டோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல வருமானங்கள் குறைவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்தது என்கிற அந்த ஒரு பகுதியில் நம்ம வரும்பொழுது முகமலர்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஒரு நிம்மதியாக, ஒரு திருப்தியோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நம்ம அந்த 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் பவுல் இப்படியாக எழுதுகிறாரு. வனாந்திரத்திலே மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆனாலும் அவர்களிடத்துல அநேகம் பேர்களிடத்துல தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படிப்பட்ட மாதிரி புலம்பல்களும் முறுமுறுப்புகளும் தேவனுடைய பிரியத்தை நாம் இழந்து போகிறதுக்கு காரணமாக அது மாறிவிடுகிறது. இன்றைக்கு நாம் இந்த மாதிரி இந்த ஜனங்கள் செய்த அதே தவறுகளை நாம் செய்வோமானால் தேவன் நடத்துகிற பாதையை குறித்து ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோடு, ஒரு புலம்பலோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் தேவனுடைய பிரியத்தை நாம் இழந்து போய்விடுவோம். தேவனுடைய பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையே அல்ல, அது ஆசீர்வாதமாகவும் அது இருக்காது. அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம் தேவ சமூகத்துல ஒரு முகமலர்ச்சியோடு தேவன் என்னை சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அந்த ஒரு உணர்வோடு கூட நாம் தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்மை பல்வேறு உயரங்களுக்கு நம்மை கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். அதனால இன்றைக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அதை நம்முடைய காரியங்களில், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட முறுமுறுப்புகளோ தவறுகளோ இருக்குமானால் அதை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். God bless you.